நான் தான் இருள் பேசுகிறேன். ஆதி முதல் நிறைந்திருப்பவன் நான் தான். என்னை தற்காலிகமாய் நீக்கி வைக்கின்றன விவஸ்தை கெட்ட வெளிச்சங்கள். உலகத்தை நானே ஒற்றை போர்வையால் மூடி கிடந்தேன். கடவுளின் கட்டளைதான் என்னை உதறி ஓரமாய் போட்டது. கதிரவன் தலைகுலுக்குகையில் நான் ஒதுங்கிக் கொள்வேன். நிலா நிமிர்ந்து பார்க்கையில் நான் பதுங்கிக் கொள்வேன். ஒரு காரிருளின் பிரவாகத்தை நான் விழுங்கி விடுவேன். ஆனால் ஓர் மின்மணியின் வெளிச்சத்தை கூட என்னால் வீழ்த்த முடிவதில்லை. ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. இருளின் அறைகளுக்குள் கிடந்த என்னை பகலின் சிம்மாசனத்தில் சிரிக்க வைத்த நாள் அது. அன்று நண்பகல் வேளையில் ஆட்சி அதிகாரம் என்னிடம் தரப்பட்டது. சிலுவையின் உச்சியில் வெளிச்சத்தை நீங்கள் அணைத்த நாள் அது. இயேசு விழி மூடிய போது இருள் நான் விழித்துக் கொண்டேன். நீங்கள் அருளின் வருகையை வெறுத்ததால் இருளின் வருகை அவசியமானது. மூவர் இறைவனை உலர வைத்தீர்கள். 3 மணி நேரம் என்னை உலவ வைத்தீர்கள். இருள் பாவங்களின் பதுங்குகுழி, வெளிச்சம் புனிதத்தின் பளிங்கு வெளி. இருள் பள்ளங்களை மறைக்கும், வெளிச்சம் கள்ளங்களை விளக்கும். இருள் தவறுகளை அனுமதிக்கும், ஒளி குற்றங்களை சுட்டிக்காட்டும். இருள் பூட்டப்பட்ட குகை, வெளிச்சம் கண்ணாடி அறை. என்னோடு வாழ்வது மனிதர்களுக்கு எளிது. அது பழக்கப்பட்ட களம், தவறுகளின் தளம். எகிப்தின் வாதைகளில் நானும் அழைக்கப்பட்டேன். அது கர்வ சாம்ராஜ்யத்தின் கதவை அடைத்தது. இங்கே வாழ்வின் கதவுகள் திருடப்பட்டதால் இருளின் மதகுகள் திறக்கப்படுகின்றன. ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். ஆதியில் என்னை விரட்டியதும் இன்று என்னை விரட்டுவதும் வார்த்தை மட்டும்தான். இறை வார்த்தை மட்டும்தான்.